மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் முதல்வரிடம் சமர்ப்பிப்பு. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கினார் திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். மேட்டுப்பாளையத்தில் பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயண தொடக்க நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் பங்கேற்பு. சாலை வலம் வந்து மக்களை சந்திக்கும் பழனிசாமி. திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. கோயில் ஊழியர் அஜித்குமார் கொலையை கண்டித்து மடப்புறத்தில் தடையை மீறி போராடுவேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை. நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன். நீங்க வழக்க போடுங்க, சிறையில் வைங்க, அது பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. மதுரையில் மது அருந்தியதுடன் கஞ்சா புகைத்தவர்களை தட்டி கேட்டவர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. LGBTQ சமூகத்தினர் தொடர்பாக தாம் தெரிவித்த கருத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விளக்கம். எந்த உள்நோக்கத்தோடும் அந்த கருத்து சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த கருத்து அவர்களை காயப்படுத்தியது என்று அறிய வந்தேன். அவ்வாறு காயப்படுத்தியதற்காக வருந்துகிறேன் என்று ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருக்குட நீராட்டு பெருவிழா. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு. குமாரசுவாமிக்கு குமாரசுவாமிக்கு பழனி பாலதண்டாய் குழந்தை வேலப்பன் ஞான பண்டாரத்திற்கு வேலாயுத சுவாமிக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிற்பகல் 2 மணி முதல் சாமி தரிசனம் செய்ய அனுமதி. நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் பெருந்திரளான பக்தர்கள். கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் நடைபெறும் மீதமுள்ள மேம்பாட்டுப் பணிகள் அக்டோபருக்குள் நிறைவடையும். குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு குடமுழுக்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒரு சில பணிகள் சிவில் ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற பணிகள் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் நிறைவு செய்கின்ற ஒரு சூழலை மேலும் விரைவுபடுத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் புதிய சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 3,268 கிலோமீட்டர் நீளத்துக்கு பல்வேறு பணிகளை செய்ய நிதி ஒதுக்கி அரசாணை. சென்னை பிராட்வேயில் 566 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி. மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியதால் விரைவில் பணிகள் தொடங்கப்பட வாய்ப்பு. நடப்பாண்டில் 501 அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு அமைச்சர் கீதாஜீவன் மறுப்பு. தற்போது 54,000 மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக மையங்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் கோரிய வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நாளை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தைவான் நாட்டை சூறையாடிய புயல்
மழை வெள்ளத்தில் சிக்கி 2 பலி, 330 பேர் காயம். ஜெர்மனியில் உலகின் மிகப்பெரிய வயலின் இசை விழா. 1353 இசைக்கலைஞர்கள் பங்கேற்று இசை மழை. தோனியின் 44வது பிறந்தநாளை கொண்டாடிய ரசிகர்கள் ராஞ்சியில் உள்ள வீட்டின் முன் கேக் வெட்டி உற்சாகம்.